ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்லை நார்மல் வீடியோவோ எப்படி கொலாப் வீடியோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் யூடியூப் ஆப் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கொலாபுங்கிற ஆப்ஷன் வரல அப்படின்னா உங்களுக்கும் அந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தடில் கொலாப் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். கொலாப் வீடியோ பண்ணுறதுனால எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வித பிரச்சனைகளும் வராது. ஓகேங்களா? இதுவும் நம்மளோட சேனல் தான். சேனலை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோ கொலாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேசிக்காக ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஷார்ட்ஸாகவும் நீங்கள் கன்வே பண்ணி போட்டுக்கலாம் உங்களுடைய சேனலில். அப்படி இல்லை அப்படின்னா சவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கிளிப்ஸு கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மூணாவது ஆப்ஷனாக கொலாபுங்கிற ஆப்ஷன் இருக்கும். கொலாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொலாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ வந்துடும். இதில் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணும், எந்த இடத்துல உள்ள வீடியோவை நீங்கள் கொலாப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த வீடியோவே ட்ராக் பண்ணி எந்த இடம் கொலாப் பண்ணணுமோ அது கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்து ப்ராசஸிங் ஆகும். ஓகே, ப்ராசஸிங் ஆகி முடிச்சிருச்சு. ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறமா யூஸ் தி கேமரா அப்படின்ட்டு வரும். மேலே நம்ம அந்த கொலாப் பண்ண வீடியோவோடது இருக்கும். கீழே நம்மளுடைய கேமரா, ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் கேமரா வச்சுக்கலாம், பேக் கேமரா வச்சுக்கலாம், எந்த கேமரா வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதோட லே அவுட்டை மாற்றணும் அப்படின்னோம்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி லே அவுட்னு இருக்கும். லே அவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் நம்மளோட வீடியோவையும் சைடில் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி லே அவுட் வச்சுக்கலாம். இல்லை ரைட் சைடு நம்மளோட வீடியோ வேணும் அப்படின்னா ரைட் சைடு லே அவுட் மாற்றிக்கலாம். இல்லை டாப்பில் வேணும் அப்படின்னோம்னா டாப்பில் வச்சுக்கலாம். பாட்டமில் வேணும் அப்படின்னோம்னா பாட்டமில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரியாக்ஷன் வீடியோவை மேக் பண்ணிக்கலாம், அப்லோடு பண்ணிடலாம். டைட்டில் தம்ப்நெயில்லாம் கொடுத்து தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது யூடியூப்பில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ